எல்லா இடத்துக்கும் பேருந்து. இப்ப இந்த ஓபிஎஸ் அதான் இப்ப ஓபிஎஸ் எங்கள்ல இருந்து போனார் இல்லையா, ஞாபகம் இருக்கா? எப்பா பன்னீர்செல்வம் ஞாபகம் இருக்கா? மோடி முன்னாள் முதலமைச்சர் அவர் சேர்க்கிற கூட்டம் நடந்துச்சு. 1,00,000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னாங்க. அங்க பார்த்தா வெறும் காலி சேரு. நீங்க தான் எடுத்து படம் பிடிச்சு வேற போட்டிருக்கீங்க. அதுக்கு அரசு பேருந்து தான். ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபா ஏதாவது சாப்பிட்றதுக்கு பிரியாணி அதெல்லாம் கொடுத்து தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி இப்ப அதுக்கே இப்படி செஞ்சிருக்காங்கன்னா மாநாட்டுக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அதிகமா தானே இருக்கும். என்ன சொல்றீங்க? சரி, வேற மாநகராட்சியை பத்தி கேளுங்கப்பா. மதுரை மாநகராட்சியை பத்தி இந்த கூட்டத்தை எப்படி இது பண்ண போறீங்க? எங்க நடக்கிற கூட்டம் நோக்கம் நீங்க அதை சிதைக்கிறீங்க. நான் கேட்கறது, மதுரை மாநகராட்சி நிர்வாக சீர்களை நீ ஆதரிக்கிறீங்களா? நீதியரசர் மாண்பு உயர் நீதிமன்றத்துடைய நீதியரசர்கிட்ட நாங்க முறையிட்டோம். இங்க மாநகராட்சி நிர்வாகமே சரியில்லை, மேயருடைய கணவரே கைது செய்யப்பட்டிருக்காரு, அந்த மேயர் ரிசைன் பண்ணல, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, இதை கண்டறியணும்னு சொன்னோம். நீதியரசரே அதை தெரிந்து கொண்டு தென்மண்டல ஐஜி தலைமையில் ஒரு குழு அமைத்தாங்க. குழு அமைத்து மதுரையில் இருக்கிற ஏறத்தாழ 3 லட்சத்துக்கு மேற்பட்ட கட்டடங்கள், குறிப்பாக 4 லட்சத்துக்கு மேற்பட்ட கட்டடங்கள்லாம் இருக்கிறது. அந்த கட்டடங்களுக்கு புதிதாக வரி விதிக்கப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு இருக்கிற வரியை காம்ப்ளெக்ஸுக்கும் வணிக வளாகத்துக்கும், அதே வீட்டுக்குரிய வரியை திருமண மண்டபங்களுக்கு போட்டு இடையில வர அந்த வித்தியாசமான தொகையை அதிகாரிகளும் மண்டல தலைவர்களும் எடுத்துக்கொண்டார்கள் தானே குற்றச்சாட்டு. எனவே நீதியரசர் அதை ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையில் ஒரு குழு அமைத்தார். உடனே அவர் அமைக்கல. அப்புறம் அமைத்த பிறகு தான் அந்த கைது நடவடிக்கைலாம் நடந்தது. 40 மாநகராட்சி அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாங்க. ஒரு நிலைக்குழு தலைவர் கைது செய்யப்பட்டார். இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. புயல் வேகத்தில் அந்த குழு தென்மண்டல ஐஜி தலைமையில் இருக்க குழு விசாரிக்க ஆரம்பித்தது. விசாரணையில ஒரே வாரத்தில் 28 கோடி ரூபாய் கண்டறிந்தாங்க. ஒரு வாரத்தில். அது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தியிருந்தா உறுதியாக மதுரை மாநகராட்சிக்கு 400 கோடிக்கு மேல் வருவாய் கிடைத்திருக்கும். அதை இந்த மாநகராட்சி நிர்வாகமும் இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் அரசும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வெட்ட வெளிச்சமாயிரும். மக்கள் மத்தியில் தேர்தல் நேரமாக இருப்பதனால் நமக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்ல அடிப்படையில் அதை மூடி மறைக்கிற வகையில் அப்படியே போட்டுட்டாங்க. முதலமைச்சரை பல தடவை இங்க வந்துட்டார் மதுரைக்கு. வந்தவருக்கு நான் ஏற்கனவே ஊடகம் மூலமாக வேண்டுகோள் வைத்தேன். நிறைய பிரச்சனைகளுக்கு சாக்கடைகள், தெருவில் சாக்கடைகள் ஓடுகிறது, குடிநீர் பைப்பெல்லாம் உடைஞ்சு போகுது, மக்கள் நடமாட முடியல, தெரு சாலையெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கு என்றெல்லாம் சொன்னான். எனவே உடனடியாக முதல்வர் இதில் கவனம் செலுத்தி எதோ ஆய்வு பண்றார், இதையும் ஆய்வு பண்ணணும்னு சொன்னான். ஆனா நடக்க